ஹாய் ஹலோ இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு க்ரீன் பீஸ் கறி தாங்க வைக்க போகிறேன். க்ரீன் பீஸ்னால் பச்சை பட்டாணி சொல்லுவாங்க இல்லையா, அதோட கறி. இன்னைக்கு பத்திரி சிக்கன் பொரிச்சது எல்லாம் தான் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா அதை வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மலை வெங்காயம், அதே மாதிரி ஒரு குட்டி கேரட், ஒரு தக்காளி, 2 3 பச்சை மிளகா. காரத்துக்காக நம்ம வந்து பச்சை மிளகா மட்டும்தாங்க சேர்க்குறோம் இதுக்கு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக தனியாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குக்கரில் வந்து போட்டு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து 1க்கு 2 வந்து உடைச்சு விட்டுருங்க. நல்லா வேக வைக்கணுங்க இந்த கடலை. அதுக்கப்புறமா பெருஞ்சீரகன்னு சொல்லுவாங்க, சோம்பும் பட்டையும் போட்டு தாளிச்சிட்டு இப்போ வந்து இந்த கடலை குழம்பு அதில் வந்து ஊற்றியாச்சு. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி கணக்கு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கொலன்னு இருக்கணும். ரொம்ப க்ரீமியாக வந்து நமக்கு இப்போ க்ரீன் பீஸ் கறி வந்து கேரளா ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு, அதே மாதிரி புரோட்டாக்கு. நான் இன்னைக்கு வந்து பத்திரிக்கு தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சுட சுட பத்திரியோட இன்னைக்கு வந்து பொரிச்சு சிக்கனையும் வச்சுட்டு இந்த கடலை மசாலாவும் வச்சு சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு கண்டிப்பாக பிடிக்குன்னு நான் நம்புகிறேன். நிறைய வீடியோஸ் வந்து கேரளா ஃபுட்டோடது நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு என்னோட சேனலும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால், பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னங்க கடலை குழம்பு பாருங்க, எவ்வளோ சுட சுட கடலை குழம்பு, அதே மாதிரி பத்திரி கேரளா ஸ்டைல் எல்லாம் வச்சு சிக்கனை வச்சு சாப்பிட்டாச்சு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.